திமுக அமைச்சர்கள்லாம் பத்திரமாட்டு தங்கன்னு சொல்லி நான் என் வாயில சொல்லி என் வாயை நான் நாராயண தங்கத்திற்கு என்ன பிரச்சனை? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்தின பத்திரம் பார்த்த தங்கம் தான். அந்த தங்கத்திற்கு இவருக்கு என்ன பிரச்சனை? ஏன் நடுக்கோன்றாங்க? நாங்க நடுங்கல சார், நாங்க நடுங்கல, ஒடுங்கல, பதறல, எதுவுமே செய்யல. அதே நீதித்துறை கட்டுப்பட்டு வழக்கை எதிர்கொள்ளும். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மாபெரும் வெற்றி கனியை நிச்சயமா நீதித்துறையில கொடுப்பாங்க. அண்ணாக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட இருக்கணுமா? நம்ம ஏன் கூட்டணி கட்சிகளை கூட யாருக்காவது கொடுக்கலாம்? அந்த பேச்சுக்களும் எழும்புது. துணை முதல்வர் நானே சொல்றேன், திமுக காரங்க எப்பவுமே அண்ணா வாழ்க அண்ணா நாம வாழ்கன்னுவாங்க. அது அண்ணா விட்டாங்க, கலைஞரை விட்டாங்க, ஸ்டாலினையும் விட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் ஏத்துக்கிறாங்கன்னா சார் ஆக்சுவலி பாராளுமன்றத்துல உதயநிதி வாழ்கன்னு சொன்னாங்க. உங்களுக்கு பிரச்சனையா? அதனால இல்ல பிரச்சனைன்னு கிடையாது சார். இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி இப்ப கட்சிக்குள்ள வந்தவர், நிர்வாகிகள் நிறைய கட்சிக்குள்ள எப்போது வருகிறார், எப்படி வருகிறார் அதெல்லாம் முக்கியம் இல்லம்மா. அந்த கட்சி யாரை கை நீட்டுகிறது, கட்சி யாரை விரும்புகிறது, கட்சி யாரை நேசிக்கிறது. உதயநிதியை விட்டுருங்க, இப்ப உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறோம் திமுக இந்த மாதிரி பிளவு பண்ற வேலை வச்சுக்காதீங்கம்மா. நீங்க என் பக்கத்துல இருக்கீங்க, கட்சியில என்ன சரியா? மத்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. ஸ்டாலினால விரும்புகிறாரு, தலைமை பொறுப்பு வரட்டும். இதுல என்ன தவறு? நான் கேட்பது திமுக செய்த தவறை சுட்டி காட்டுங்க, பதில் சொல்றேன். முடியுமா? இளைஞர்களுக்கு மூத்த முன்னோடிகளை வழிவிடுவது என்பது அதுதான் ஒரு ஜனநாயகம், அதுதான் ஒரு பொதுப்பார்வை, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள் செய்கிறார்கள். இதுல என்ன தவறு? இளைஞர்களுக்கு வழிவிடணும். உதயநிதி மட்டும்தான் இளைஞரா கட்சி? இவங்க ஹேங்கரா இருக்காங்க, நம்ம பேசுறோம், பக்கத்துல பாய் அவரும் பேசுறாரு அப்படின்னு நினைச்சீங்க. இல்ல, லட்சக்கணக்கான பேர் பார்க்க. அதுதாங்க நான் உண்மையை சொல்றேன். துப்ப கூடாது. துணை முதல்வர் நியமனம் பண்றதில் பிரச்சனை இல்லை. இப்போ பிள்ளையை துணை முதல்வர் ஆக்குறது தான் பிரச்சனை. அது உங்களுக்கு தான் பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சிறப்பு விவாத நிகழ்ச்சியில தேசிய முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு ஜி சிவா அவர்கள் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார் ரெண்டு பேருக்கும். சார் இப்போ நம்ம விவாத நிகழ்ச்சியில தமிழகத்தின் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளை தான் நம்ம ஒவ்வொரு விவாதத்திலையுமே விவாதிச்சுட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்தியாவில் மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அண்டை நாடான பங்களாதேஷ்லையுமே இப்போ ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம தமிழ்நாடை எடுத்துக்கிட்டோன்னா இப்போ திமுக அமைச்சர்கள் மேலே அதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு நீதிமன்றத்தால் இப்போ அந்த உத்தரவுன்றது ரத்து செய்யப்பட்டிருக்கு. ஸோ இதற்கு முழுக்க மத்திய அரசோட அழுத்தம் காரணம்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது நீதிமன்றமே தானாக முன்னெடுத்த வழக்கு, சொத்து குவிப்பு வழக்கு நீதிமன்றமே முன்னெடுத்திருக்கு அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் போது முதல்ல உங்ககிட்ட ஆரம்பிச்சிருவோம். திமுக அமைச்சர்கள் மேலே இந்த காழ்ப்புணர்ச்சி அதாவது வாண்டடாக செய்யக்கூடிய விஷயமா பார்க்குறீங்களா? இது நான் சொல்வதை விட பார்க்கக்கூடிய பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும். தொடர்ந்து மத்திய பாஜக அரசு எங்கெல்லாம் அவர்கள் மாநிலத்தில் ஆட்சியில் இல்லையோ அங்கெல்லாம் இது போன்ற வேலைகளை அரசு இயந்திரத்தை தவறாக பயன்படுத்துகிற வகையில் இருப்பதாக இதை நான் ஏதோ சொல்லுதான் நினைக்கிறேன், மக்கள் சொல்லுகிறார்கள். அப்போது நான் தானாக முன் ஒரு வழக்கை விசாரிக்கிறேன் என்று சொன்னால் நிலுவையில் இருக்கக்கூடிய பல லட்சம் வழக்கில் இருக்கிறது. அதை துரிதப்படுத்தி விசாரணை செய்வதற்கு இங்கே யாரும் இல்லை. அல்லது எதற்கு முன்பாக பல வழக்கில் இருக்கிறது இதே போன்று அவையெல்லாம் ஏன் கொண்டு வர மறுக்கிறார்? வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த முன்னால் முடித்து வைக்கப்பட்ட வழக்கை மட்டும் தூசு தட்டி எடுக்கக்கூடிய இவர்கள் வரவேற்பு செய்கிறேன். அது நான் அவர்களை நீதிபதியை நான் விமர்சனம் செய்ய வரவேற்பு செய்கிறேன். ஆனால் இது அனைவருக்கும் ஒரே மாதிரியாக செய்ய வேண்டும். அது என்ன திமுக மட்டும்? ஒன்று, நீங்கள் எத்தனை வழக்கில் தூசு தட்டி எடுத்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஒருபோதும் தவறு செய்யாத அமைச்சர்கள், ஒருபோதும் தவறு செய்யாத தொண்டர்கள், ஒருபோதும் திமுகவின் தவறு செய்யாத சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஒருபோதும் தவறு செய்யாத. ஆகவே அவர்கள் வழக்கை நீதியாக, நேர்மையாக, நிதர்சனமாக, உண்மையாக வழக்கை தாராளமாக தைரியத்தோடு எதிர்கொள்வார், மாபெரும் வெற்றி பெறுவார், நீதிக்கு தலைவணங்கி. சார் நீங்க சொல்லிடுங்க, திமுக அமைச்சர்கள் மீது பொய் வழக்கு. ஜி சிவா நல்லா அழகாக பேசுவார். ஆனால் சீரியஸ் காமெடி அடிப்பாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி அந்த சீரியஸ் காமெடி அடிச்சிட்டாரு. என்னன்னு சொன்னீங்கன்னா, திமுக அமைச்சர்கள்லாம் உத்தம புத்திரங்க, பத்திரமாட்டு தங்கம் அப்படின்னு சொல்லி அவருடைய வாதத்தில் வச்சுட்டாரு. இருக்கட்டும், அவர் சொல்கிற மாதிரி அவருடைய மனசை நம்ம கெடுக்கக்கூடாது இல்லைங்களா? ஒரு வழக்கு பெரும்பாலும் ஊழல் வழக்குகள் கீழ் நீதிமன்றத்தில் விசாரணைப்படும். விசாரித்து அந்த கீழ் நீதிமன்றத்தில் தான் சாட்சிகள்லாம் ஏறுவாங்க.
அந்த ஊழல் வழக்கில் அவர் மீது சுமத்தப்பட்ட ஊழல் வழக்கு சம்பந்தமாக சாட்சிகள் ஏறுவாங்க. அந்த சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ணி அந்த சாட்சிகள் சொல்லக்கூடிய வாக்குமூலத்தை எல்லாம் வாங்கி நீதிபதிகள் வந்து தீர்ப்பு சொல்லுவாங்க. இந்த வழக்கில் இருந்து அவர் நிரபராதி அல்லது குற்றவாளி அப்படின்னு சொல்லுவாங்க கீழ் நீதிமன்றத்தில். அப்படி 2-3 நீதிமன்றத்தில் வந்து விடுதலை செய்யப்பட்ட முன்னாள் அமைச்சர்கள் வந்து உயர்நீதிமன்ற நீதிபதிகள் தானா முன் வந்து அந்த வழக்கை வந்து எடுத்து அவங்களுக்கு கொடுத்த அந்த உத்தரவு இருக்குது பார்த்தீங்களா, விடுதலைன்னு சொன்ன உத்தரவை நிறுத்தி வச்சுருக்காங்க. இது ஏன் அப்படின்னு சொல்லி, ஏன் இது வந்து திமுக அமைச்சர் சொல்கிற மாதிரி கரெக்டான ஒரு பாயிண்ட்டுக்கு வந்தேன். சிவா சொல் திமுக அமைச்சர்களுக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது, அப்போ இது ஏதோ ஒரு உள் சதி இருக்குன்னு. உண்மைதான், திமுக அமைச்சருக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு சொன்னால் இது காரணம் செந்தில் பாலாஜியை நம்ம உதாரணமாக எடுத்துக்கலாம். ஓகே சார். ஏன்னு சொன்னால் அவருடைய வழக்கு கூட வந்து அவர் வந்து போக்குவரத்து துறை அமைச்சராக ஏதோ இருக்கும்போது அவர் அதாவது போக்குவரத்து துறையில் வந்து பணியாளர்களை நியமனம் செய்வதற்கு லஞ்சம் வாங்கினார். அதுதான் அவர் மீது போடப்பட்ட வழக்கு. நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அது யார் யார் வழக்கு கொடுத்தாங்களோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு சரி கட்டிடுறாரு, சாட்சிகளை மாற்றிடுறாரு அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது வாங்கின காசை நான் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சரி கட்டிட்டு அது எக்ஸ்ட்ரா காசை கொடுத்துட்டு சரி கட்டிட்டு அந்த வழக்குலேருந்து அவர் விடுதலையாக பார்க்குறாரு. அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் அவர் வாங்கின காசை அவர் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மீது கொடுத்த புகார்கள் எல்லாம் வாபஸ் வாங்கும்போது அப்போது நீதித்துறைக்கு ஒரு அவமானம். ஏன்னா அப்போது அவர் ஒரு அரசு பொதுத்துறையில் ஒரு அமைச்சராக இருக்கார். அமைச்சராக இருந்துக்கிட்டு அவர் மீது குற்றச்சாட்டு பணம் வாங்கி தான் அவர் வந்து இந்த மாதிரி செஞ்சாருன்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது நான் வந்து யார் யார் என் மீது நான் குற்றம் சுமத்தினா அவங்களுக்கெல்லாம் நான் காசை கொடுத்துட்டேன், அதனால் இந்த வழக்கை விடுவீங்கன்னு சொல்லிட்டு அவர் விடுவிச்சு வெளியே வந்த உடனே அந்த வழக்கு மீது ஒரு சந்தேகம் வருது. செந்தில் பாலாஜி வழக்கில் வந்து அவங்க பண்ண தவறு தான் இன்றைக்கி மற்ற திமுக அமைச்சர்கள் மீது அந்த அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இவங்க வந்து கீழ்கோர்ட்டில் செட்டிங் பண்ணிடுறாங்க. புரியுதுங்களா? அதாவது சாட்சிகளை அந்த எதிர்த்தரப்பு பிபிஏ ஏன் மேஜிஸ்ட்ரேட்டை கூட இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அமர்வு நீதிமன்ற நீதிபதியை கூட இவங்க செட்டிங் பண்ணிட்டு இவங்க வழக்கு வந்து விடுதலை ஆகிறாங்க. இனி நம்ம இந்த விஷயத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும்னு சொல்லி சில நீதிபதிகள் பர்சனலாக திமுக மேலே வச்சுக்கிட்டு இந்த செயலில் எடுப்படுறாங்க. அதேமாதிரி சிவா சொன்னப்போ நிறைய வழக்குகள் நிலுவையில் இருக்குது, லட்சக்கணக்கான வழக்கு, இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான வழக்குகள் இதே போன்ற அரசியல் ரீதியாக ஊழல் வழக்குகளை நிலுவையில் இருக்கும்போது இந்த மாதிரி நபர்கள் ஒரு விதமான வன்மத்தை வந்து வன்மத்தோடு இந்த நீதியரசர்கள் தானா முன் வந்து எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விசித்திரமாக இருக்குது. இப்போ சமீபமாக தான் நடந்துட்டு இருக்குது, இதுக்கு முன்னாடி அப்படி நடக்காது. அதாவது தானா முன் வந்து நீதிபதிகள் வழக்கு எடுக்கிறாங்கன்னா அது பொது பிரச்சனையாக இருக்கும். இப்போ ஜல்லிக்கட்டு பிரச்சனை, அது பிரச்சனைக்கு மக்களெல்லாம் போராடிட்டு இருக்காங்க, அது சம்மந்தமாக தானா முன் வந்து ஒரு நீதிபதிகள் வந்து வழக்கு எடுக்கிறாங்கன்னா அது லாஜிக்காக நம்ம ஏற்றுக்கலாம். அது போன்ற நாட்டில் எவ்வளோ பொது பிரச்சனைகள் இருக்குது, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தானா முன் வந்து அந்த வழக்கு எடுத்து விரைவுபடுத்தி விசாரணை பண்ணாங்கன்னா அது லாஜிக்காக ஏற்றுக்கலாம். பட் இது ஊழல் வழக்கும்போது இது போன்ற ஊழல் வழக்குகளே இந்தியா முழுக்க லட்சக்கணக்கான ஊழல் வழக்குகள் இருக்குது அரசியல்வாதி. அப்படி இருக்கும்போது இதுக்கு மட்டும் சிரத்தை எடுத்து இவங்க பண்ணுறதை பார்க்கும்போது நிச்சயமாக இதில் வந்து பாஜகவினுடைய உள்கூத்து இருக்குன்னு தான் நம்ம பார்க்க முடியும். பாஜகவினுடைய உள்கூத்து இருக்குன்னு தான் பார்க்க முடியும். அதுக்குன்னு சொல்லிட்டு சொல்கிற மாதிரி திமுக அமைச்சர்கள்லாம் பத்திரமாட்டு தங்கன்னு சொல்லி நான் என் வாயில சொல்லி என் வாயை நான் தங்கத்திற்கு என்ன பிரச்சனை? இல்ல திராவிட முன்னேற்ற கழகத்துல பத்திரமாத்த தங்கம் தான், அந்த தங்கத்திற்கு இவருக்கு என்ன பிரச்சனை? சாருக்கு பிரச்சனை தங்கத்தை எங்க தகரமா பார்த்துட்டாரு. நான் சொல்றேன் பத்திரமாட்டு தங்கன்னு சிவாவுடைய பார்வையில் பார்க்கலாம், என்னுடைய பார்வையில் நான் சொன்னா அது என் வாயை நானே நாளடிச்சுக்கிட்டு சமமாகும், அது விஷயம். ஆனால் இந்த விஷயங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்படி இங்கே மாநில அரசு அவங்களுக்கு பிடிக்காதவங்க மீதெல்லாம் வழக்கு தொடுத்து, இப்போ சவுக்கு சங்கர் ஆகட்டும், பிலிக்ஸாக இருக்கட்டும், எப்படி வந்து சட்டத்தை அவங்க கையில் எடுத்துக்கிட்டு ஒரு குற்றம் 9 தண்டனைன்னு வாழ்கிற மாதிரி ஒரு குற்றம் 20 வழக்குக்கு மேலே சங்கர் மீது போட்டது, ஃபிலிக்ஸ் மீது வந்து அவர் செஞ்ச தவறுக்காக அவருடைய ரெட்ஃபிக்ஸ் நிறுவனத்தை இழுத்து மூடுன்னு சொல்லி நீதிமன்றத்தில் வாதார். இதெல்லாம் எப்படி அரசு துஷ்பிரயோகம் பண்ணிச்சோ அதே மாரி தான் பாஜகவும் சில விஷயங்களுக்கு துஷ்பிரயோகம் செய்யுது. ஆனால் இவங்க நிரபராதிகள், அதனால் வந்து ரொம்ப நல்லவங்க அமைச்சர்கள்லாம் அவங்க மீதெல்லாம் எந்த குற்றமும் இல்லை, எல்லாம் அயோக்கி பேசினுடைய உச்சத்தில் தான் இருக்குது. அயோக்கி பேசுறது தான் எல்லாமே, யாருமே வந்து
சுத்தமான கைக்கு சொந்தக்காரங்கள ஜிஜி சிவாவோட சுத்தமான நபராக இருக்கலாம். சார் ஆக்சுவலாக சார் என்ன சொல்ல வர்றாருன்னா அவங்கெல்லாம் வந்து தப்பு செய்யாதவர்கள் கிடையாது, ஆனால் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் பின்னாடி பிஜேபி இருக்கு அப்படிங்கிறாரு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி இன்னும் எவ்வளோ நாள் தான் அவர் ஜெயிலில் இருப்பார்? அதெல்லாம் மத்திய அரசினுடைய பழிவாங்க நடவடிக்கை தான் ஒன்று. இப்பொழுது தமிழகத்தை சார்ந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களோ அல்லது நீங்கள் சொல்ல அமைச்சர்களோ மூத்த முன்னோடிகளோ என்னதான் தவறு செய்திருக்கிறார்கள், நீங்கள் எதிர்க்கட்சிகள் எதற்கெடுத்தாலும் 1.5 கோடி தொண்டர்கள் எங்களிடம் இருக்கிறார் என்று அதிமுக சொல்லுகிறது. இந்த புறம் எதற்கெடுத்தாலும் பொய்யும் பொருட்டும் பேசக்கூடிய கோமாளி 2 கோமாளியில் இருக்கிறார்கள். அது பாஜக சார்ந்த ஒருவரும் நான் தமிழர் கட்சியை சார்ந்த ஒருவரும். அப்போ இவர்களெல்லாம் ஏன் ஆதாரம் இருந்தால் நீதிமன்றத்தை நாட மறுக்கிறார்கள்? ஓகே, ஒரு நியாயமான கேள்வி தானே. இந்த அரசு தவறு செய்கிறது என்று உங்களுக்கு தெரிந்திரு நீதிமன்றத்தை நாடுங்கள, ஆதாரத்தை கொடுங்கள. இருந்திருந்தால் தானே ஆதாரத்தை கொடுக்க முடியும். ஆகவே இந்த அரசு தொடர்ந்து இந்த 3 ஆண்டு காலத்திலே பெண்மணிகளுக்கும் சரி, படிக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கும் சரி, பாமர மக்களுக்கும் சரி, இவர்களெல்லாம் தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். காலை உணவு மாணவ செல்வங்கள் காலை உணவு திட்டங்களை கொண்டு வருகிறார்கள். இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாமல் இந்த அரசு மீது என்ன குற்றச்சாட்டை வைக்கலாம் திமுக அரசு மீது என்று இவர்கள் இரவு முழுக்க யோசிக்கிறார்கள். எதுவும் கிடைக்கவில்லை. ஆக இது போன்ற ஒரு 19 சொல்லிவிடலாம். ஒன்று சொல்லுகிறார்கள், இது எல்லாம் ஒரு படி மேலே சென்று ஒரு அம்மையார் அந்த தேமுதிக கட்சியில் விஜயகாந்த் அவர் எவ்வளோ நல்ல மனிதர், அவருடைய துணிவார் சொல்லுகிறார்கள் முதலமைச்சரை பற்றி எவ்வளோ இழிவாக பேச முடியும், உடல் மொழியை வைத்து பேசுகிறார்கள். அப்போ இவர்களுக்கு எவ்வளோ வன்மம் பாருங்கள். அந்த அரசு மீது குற்றச்சாட்டை வைப்பது முகாந்திரம் இல்லை. இது இந்த அளவிற்கு கீழ்த்தரமாக செல்லுகிறார் என்று சொன்னால் வருகிற 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கூட்டம் தான் மாபெரும் வெற்றி பெறும் என்பதை தெரிந்து கொண்டு வன்மத்தை பூசி அழகு பார்க்கிறார்கள். ஒருபோது வெற்றி பெறாது. அதே அதிமுக அமைச்சர்கள் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்கல்ல சார். விஜயபாஸ்கர் அவரும் கைது செய்யப்பட்டு திருப்பி ஜாமீனில் வெளிவந்துட்டாரு. ஸோ இப்போ இது வந்து திமுக மேலே மட்டும்தான் இல்லைல்ல, அதிமுக மேலேயும் தான் அந்த கைது படல. சகோதரி, நீங்கள் சொல்லக்கூடிய விஜயபாஸ்கர் அவர்கள் மீது இப்போதான் முதல் முறை அவர் அந்த குற்றச்சாட்டு 100 கோடி ஊழல் செய்தது அதை அரசு பத்திரத்தை பதிவு ஒரு குற்றச்சாட்டு. இது முடித்து வைக்கப்பட்ட வழக்குமா? அதனால நீங்க அதை மறுபடியும் ஏன் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. எடுங்க வேண்டாம் என்று சொல்லுங்க. ஆனால் மனித நேயத்தோடு திட்டமிட்டு பழிவாங்க நடவடிக்கை எடுக்காதீங்க. இதுதான் சார் உங்களோட கருத்து என்ன சார்? முடித்து வைக்கப்பட்ட வழக்குகள் எடுக்க முடியாதுன்றது இல்லை. இந்திய அரசியல் சட்டத்தை சரி ஐயா இருங்க ஒரு நிமிஷம் நான் பேசுகிறேன் அனுமதியோட. அதாவது தானாக சொல்லக்கூடிய திரு நீதிபதி அவரோட தலைவனுக்கு ஒரு கேள்வியை கேட்கிறேன். பகல் கொள்ளையாக சுங்குச்சாவடியில் கொள்ளையடிக்கிறார்கள், மக்கள் பணம் கொள்ளை போகிறது, தானாக முன் வர வேண்டிய நீதிபதி அவர் வந்தாரா? இல்லையே. செல்லும் இடம்னா சாலை வசதியில் நாராக கீழ்த்து தொங்கிக் கொண்டிருக்கிறது, தானாக முன் வந்தார நீதி அரசு? வரவில்லை. செல்லும் இடங்கள்லாம் சாலை வசதி நாராக இருக்கா? தேசிய நெடுஞ்சாலையிலே சொல்லுகிறேன். தேசிய உடனே இவர்கள் திமுக அரசு மீது வர உங்களை விட நான் தெளிவாக பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன் சார். அவர் நேஷனல் ஹைவே சொல்லிடுறாரு. இதுக்கெல்லாம் நீதிபதி தானாக முன் வர வந்தார்களா? அப்போது மத்திய அரசு கட்டுப்பாட்டில் மத்திய அரசு பார்வையில் இருக்கக்கூடிய வன இலாக்கத்துறையெல்லாம் தேசிய பாதுகாப்பு தான் இருக்கிறது. அங்கெல்லாம் பல தொழிலதிபர்கள் அங்கே திட்டமிட்டு மத்திய அரசோட அனுமதி பெற்று அந்த கையொப்பம் வாங்கி பல கட்டிடங்களை கட்டியிருக்கிறார். அதன் உதாரணம் வயநாடு சேர்ந்து தான். அதெல்லாம் தடுத்து நிறுத்தியிருக்கிறார்களா? யானை வழித்தடங்களை சொல்லுகிறார்கள். பல லட்சம் குடும்பங்கள் வாழ்கிறது என்று சொல்லி அப்பாவி ஏழைகளை வெளியேற்றி விட்டு கார்பரேட் முதலாளி அமர செய்கிறார். இந்த கோயம்புத்தூர் மலையாடி வரும் கூட சென்றாலே அந்த கோவிலில் எங்களுக்கு ஆன்மீக சம்பளம் பார்த்தாலே சரி, அவர் எங்கெல்லாம் கட்டணம் கட்டியிருக்கிறார் என்று. இதுக்கு தானாக நீதி அரசு அதுக்கு மத்திய அரசு மட்டும்தான் அனுமதி வழங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நீதி அரசு முன் வராமல் ஏற்கனவே முடிந்த வழக்கை திட்டமிட்டு அமைச்சர்கள் மீது ஒரு வன்மத்தை பரப்பதற்காக வருகிறார் என்று சொன்னால் இது மக்கள் எப்படி ஏற்பார்கள்? நீங்க ஏன் பயப்படுறீங்க? எதிர்கொள்றோமே, நாங்க பயப்படவில்லை. நான் சொல்றேன், தானே முன் வந்து எடுத்திருக்காங்க. நீங்க குற்றம் செஞ்சது தண்டிக்கப்பட போறீங்க. குற்றம் போது இன்னும் ப்ரூஃப் ஆகிட போகுது. கீழ் நீதிமன்றம் விடுதலைன்றதோட ஹைகோர்ட்டே விசாரிச்சு விடுதலைன்னும் போது இன்னும் பவர் அதிகம் தானே. இன்னும் வீர கொண்டு வரும். இல்ல நாங்க எதிர்கொண்டு தானே போறோம், எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம் தானே சொல்றேன் சார். சிவா போன்ற ஆட்கள் இதே மாதிரி மீடியாவில் உட்காந்து வீர கொண்டு பதில் சொல்லலாம் இல்லையா? அது ஒரு வசதி. அடுத்த செந்தில் பாலாஜி மாதிரி அடுத்த அமைச்சர்கள் போயிட்டாங்கன்னா என்ன பண்றதுன்னு ஏன் நடுக்கோன்றாங்க. நாங்க நடுங்கல சார், நாங்க நடுங்கல ஒடுங்கல பதறல எதுவுமே செய்யல. நாங்கள் வழக்கை நீதிக்கே கட்டுப்பட்டு அதே நீதித்துறை கட்டுப்பட்டு வழக்கை எதிர்கொள்வோம். திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அமைச்சர்கள் மாபெரும் வெற்றி கனியை நிச்சயமா நீதித்துறையில கொடுப்பாங்க. சார் இன்னொரு ஒரு கருத்து பரவுதுரை, இது உங்ககிட்ட இருந்து ஆரம்பிக்கிறேன். அமைச்சர்கள் ராஜினாமா பண்ணணும், தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணணும் ஒரு தரப்புல இருந்து சொல்றாங்க. நாங்க தப்பே பண்ணல. இல்ல இவருடைய அஜெண்டா அதுதான்.
இந்த அமைச்சர்கள் இவர்கள் தானாக ஒரு வழக்கை பதிவு செய்வார்கள் அல்லது இது முடிந்து போன வழக்கை கையில் எடுப்பார்கள். இதை வைத்து நீங்கள் குற்றமற்றவர் என்று சொன்னால் உடனே நீங்கள் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யுங்கள். ஏன்னா மீது இருக்கக்கூடிய 2 வருடத்தில் அவர் பணி செய்யக்கூடாது. இப்போ அமைச்சர்கள் வந்து ராஜினாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னொரு தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அமைச்சர்களுக்கெல்லாம் பேசவே தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, நாடாளுமன்ற சட்டமன்றத்தில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. இப்போ இந்த யானை வழித்தடம் சொல்லும் போது இந்த கேள்வியை துரைமுருகன் அவர்களே வந்து வனத்துறை அமைச்சர் அவர்கிட்ட கேட்கும்போது, நான் இதை வந்து பார்த்துட்டு சொல்கிறேன், என்ன முகாந்திரம்னு தெரிஞ்சுக்கிட்டு சொல்கிறேன்னு ஒரு அமைச்சர் சட்டமன்றத்தில் சொல்கிறார். ஸோ அப்படி இருக்கும் போது அமைச்சர்களுக்கு தெரியல தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிற சொல்கிறாங்க. இல்லை எல்லாம் வயசாகிடுச்சு, ரிட்டையர்ட் ஆகிற கேஸுங்களை வந்து என்ன பண்ணுறது, முதற்கொண்டு எல்லாம் ரிட்டையர்ட் ஆகிற கேஸு. அவங்களுக்கு வந்து இப்போ வந்து அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய், அந்த வியாதி, அவங்களுக்கு இருக்கக்கூடிய வலி, அதை அவங்க கவனிக்கிறதுக்கே நேரம் பத்தலை அவங்களுக்கு. உண்மை தான். ஏன்னா வயதுன்னும் போது அது யார், வயது மூப்பு இருக்கும்போது எல்லாருக்கும் வரும். எனக்கும் வரும், சிவாவுக்கும் வரும், உங்களுக்கும் வரும். வயது மூப்பிடும் போது சில பல இயற்கை நோய் மனுஷனை தாக்கும்போது நம்மளை அறியாமலே நமக்கு வந்து அடுத்ததை என்ன செய்யணுன்றது தெரியாமல் நம்ம செய்வோம். அப்படிங்கும்போது அது போல் வயது மூப்பு நிறைய இருக்குது, அவங்களுக்கு அனுபவமும் இருக்குது. அது போன்ற அமைச்சர்கள் வந்து, நீங்கள் அமைச்சர்களை சொல்கிறீங்களா இல்லை முதலமைச்சரை சேர்த்து சொல்கிறீங்களா? எல்லாருமே சொல்கிறேன். எல்லாருமே வந்து சுவிட்ச் ஆஃப் மூட்டில் இருக்காங்க. எப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அண்ணனா மாறினாருன்னு எனக்கு தெரியல. சைலண்ட் மூடாக இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், விஜயகாந்த் பிரேமலதா சொல்லிச்சுன்னு சொன்னால் அது தவறு தான். ஏன்னா வயதை காரணம் வச்சு யாரையும் நையாண்டி பண்ணக்கூடாது. இதே விஜயகாந்தை சில ஊடகங்கள் அவரை ஒரு காமெடி பீஸ் மாதிரி ஜோக்கர் மாதிரி ஆக்கும்போது கூட நம்ம அதை எதிர்த்தோம். இன்றைக்கி வந்து அதே பிரேமலதா வந்து முதல்வரை பற்றி அவருடைய வயது மூப்பு, வயது இதெல்லாம் வச்சு நக்கல் பண்ணுதுன்னு சொன்னால் அதை நம்ம ஆதரித்து கைத்தட்டி வரவேற்கக்கூடிய நபர்கள் இல்லை. ஆனால் சட்டமன்றத்தில் நம்ம துரைமுருகனெல்லாம் பேசும்போதெல்லாம் நாவெல்லாம் தடுத்தெடுக்குது அவருக்கு. ஏன் சொன்ன முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா நோனின்னா கோனின்னு சொல்லக்கூடிய நபர்கள், அதாவது நோனின்னு சொன்னால் அதுக்கு எதிர்ப்பதம் எதுவும் இல்லை, கோனின்னு சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா திமுக காரங்களுக்கு பேச தெரியாதுன்னு இல்லை, பேசி பேசி பேசியே தான் மக்களை நாசமாக்கணும். அவங்க அந்தளவுக்கு பேச தெரிஞ்சவங்க இல்லை, பேச தெரியாது, அவ்வளோ பேச தெரிஞ்சவங்க. இப்போ வந்து வயது மூப்பு காரணமாக அவங்களுக்கு உடல்நிலை வந்து அந்தளவுக்கு ஒத்துழைக்கல அவங்க பேசுகிற அளவுக்கு. அதுவும் துரைமுருகனெல்லாம் நையாண்டி பேச்சு, சாதாரணமான பேச்சு இல்லை. ஒன்று சொன்னால் 9 சொல்லுவாப்பில், வெக்கானமான பேச்சு. கலைஞரே அவருடைய பேச்சை கண்டு ரசித்து சிரித்த காலங்கள்லாம் உண்டு. அந்தளவுக்கு பேசக்கூடிய நபர் என்பது இன்றைக்கி பேச முடியும் போது அவருக்கு வயது மூப்பு தான் காரணம், அதுக்கு வேறு ஒன்றும் இல்லை. இல்லை வேறு ஏதாவது ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க யாராவது அதை வந்து நிறுத்தணும்? இல்லை அதே நேரத்தில் அவருக்கு கொஞ்சம் மன ரீதியான இருக்குமும் இருக்கா. ஏன்னு சொன்னால் இவங்க வந்து இப்போ இளவரசருக்கு வந்து புதிய அதிகாரம் கொடுக்கறதுக்காக திமுக தயாராக இருக்குது. யார் இளவரசர் உதயநிதி துணை முதல்வர் ஆக்கிறதுக்கு உண்டான வேலைகளை பார்க்குறாங்க. அந்த வயது மூப்பு அமைச்சர்கள்லாம் வந்து கொஞ்சம் வேதனை இருக்கு இல்லையா. நம்ம வந்து இல்லை நம்ம அண்ணா காலத்துலேருந்து திமுகவில் இருக்கோம். அண்ணாவுக்கு பிறகு கலைஞருக்கு பிறகு ஸ்டாலினுக்கு பிறகு இந்த உதயநிதி ஸ்டாலினுக்கு கூட இருக்கணுமா நம்ம? அப்போது இந்த துணை முதல் பதவி நம்மை போன்ற மூத்த குடிக்கு கொடுத்து அழகு பார்த்தா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்ன்ற அந்த விரக்தியின் வெளிப்பாடாக கூட அந்த தடுமாற்றங்கள் இருக்கலாம். ஏன் கூட்டணி கட்சிகளில் கூட யாருக்காவது கொடுக்கலாம், அந்த பேச்சுக்களும் எழும்புது. துணை முதல்வர் நானே சொல்கிறேன், கூட்டணியை விடுங்க. நீங்கள் வந்து துணை முதல்வர் பதவி எப்போ அப்பா முதல்வர் இருந்தால் புள்ள துணை முதல்வர் ஆகணுமா? இது என்னங்க இது லாஜிக்கு? கருணாநிதி முதல்வராக இருந்தால் துணை முதல்வர் ஸ்டாலின் ஆனார். அதாச்சும் நம்மெல்லாம் லாஜிக்காக ஏற்றுக்கிட்டோம். ஏன்னா ஸ்டாலினை பொறுத்தவரையிலும் வாரிசு அரசியல்னு சொல்ல முடியாது. அவர் சிறு வயதுலேருந்து திமுகவில் இருக்கார். அவரும் வந்து பல முறை சிறைக்கு போயிருக்காரு, மிசாவை அனுபவித்தார். அதுவும் கலைஞருடைய மகன்ன்றதுக்காகவே அதிகமாக கொடுமைப்படுத்தப்பட்டார். அதெல்லாம் இருக்குது. நம்ம வந்து பொதுவாக திமுக மீது சாணி வாரி பூசக்கூடிய மற்ற நபர்கள் போல நாம இல்லை. கொஞ்சம் நியாயமாக பேசுவோம், நிறையாவே நியாயமாக உண்மையை பேச. திமுக உண்மையில் நல்லவங்கன்னா நல்லவங்கன்னு சொல்லுவோம். அதே நேரத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு என்ன தகுதி இருக்குது? மு.க. ஸ்டாலினுடைய மகன் என்ற தகுதியை தவிர வேறு என்ன இருக்குது? அதை விட மிக மிக பன்மடங்கு திறமை வாய்ந்த, பல்நோக்கு திறமை வாய்ந்த எத்தனையோ இளைஞர்கள் அதே திமுகவில் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அதிகாரம், அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு உதயநிதி ஸ்டாலினுக்கு மட்டும் அவர் அரசியல் கட்சியில் இணைஞ்ச அடுத்த நிமிஷமே இளைஞரணி தலைவராகிறாரு. இது திமுகவில் வந்து முடியுமா? மற்ற யாராலையும் அதேமாரி அந்த ஒரு சாதனை எட்ட முடியுமா? முடியாது. அதேமாரி வந்து தலைவரான அடுத்த நிமிஷமே எம்எல்ஏக்கு நிற்கிறாரு. எம்எல்ஏ ஜெயித்த உடனே அமைச்சராகிறாரு. அமைச்சரான உடனே இன்றைக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையே வழிநடத்தக்கூடிய முக்கியமான தலைவராகிறாரு. இது மட்டும் இல்லை,
பாராளுமன்ற தேர்தலில் 40 வேட்பாளர்களை நியமனம் பண்ணுறதுல முக்காவாசியில் 99.9% உதயநிதி ஸ்டாலினுடைய அதிகாரம் அங்கே யூஸ் பண்ணப்பட்டது. அதனால தான் உதயநிதி வாழ்கன்னு சொன்னாங்களா? பாராளுமன்றத்தை பாருங்க, அண்ணா வாழ்க அண்ணா நாம வாழ்கன்றது நம்ம திமுக காரங்க எப்பவுமே அண்ணா வாழ்க அண்ணா நாம வாழ்கன்னுவாங்க. அது அண்ணா விட்டாங்க, கலைஞரை விட்டாங்க, ஸ்டாலினையும் விட்டாங்க. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு பதவி பிரமாணம் ஏற்றுக்கிறாங்கன்னா அப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுகவிலையும் திமுக அரசியலையும் எந்த அளவுக்கு முக்கியத்துவமான இடத்துல இருக்காருன்னு நீங்க புரியுது சார். ஆக்சுவலி பாராளுமன்றத்துல உதயநிதி வாழ்கன்னு சொன்னாங்க. பிரச்சனை கிடையாது சார். இப்ப பாத்தீங்கன்னா உதயநிதி இப்ப கட்சிக்குள்ள வந்தவர், நிர்வாகிகள் கட்சிக்குள்ள எப்போது வருகிறார், எப்படி வருகிறார் அதெல்லாம் முக்கியம் இல்லம்மா. அந்த கட்சி யாரை கை நீட்டுகிறது, கட்சி யாரை விரும்புகிறது, கட்சி யாரை நேசிக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கடற்கோடி தண்டல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ஏற்கிறான், தலைமை பொறுப்பு வர வேண்டும் துடிக்கிறான். என்ன பிரச்சனை உங்களுக்கு? உதயநிதியை விட்டுருங்க, இப்ப உங்களுக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கறோம் திமுக இந்த மாதிரி பிளவு பண்ற வேலை வச்சுக்காதீங்கம்மா. நீங்க ஏன் பக்கத்துல இருக்கீங்க? கட்சியில என்ன சரியா? மத்த மூத்த நிர்வாகிகள் இருக்காங்க. இங்க பாருங்க, மூத்த நிர்வாகிகள் முன்னோடி நிர்வாகிகள் அதெல்லாம் அந்த கட்சியினுடைய பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கட்சியை சார்ந்தவர்கள் யாரை விரும்புகிறார்கள்? கூடுதலாக, அதிகமாக, பெரும்பான்மையாக உதயநிதி ஸ்டாலின் விரும்புகிறாரு. தலைமை பொறுப்புக்கு வரட்டும். இதுல என்ன தவறு? நான் கேட்பது திமுக செய்த தவறை சுட்டி காட்டுங்க, பதில் சொல்றேன். முடியுமா? முடியாது. சரி, இப்போ அவர் துணை முதல்வர் ஆயிட்டா திமுக இருக்கவங்களுக்கு மட்டும் துணை முதல்வரா இருக்க போறதுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய முகமாக இளைஞரணி முகமாக திகழக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சர் கொடுப்பது என்னங்க தவறு? எந்த குடிமொழி போய்போது இப்போ உங்களுக்கு இல்ல என்ன தவறுன்றதை தாண்டி சார் என்ன சொன்னா என்ன தகுதி இருக்கு ஸ்டாலினோட என்ன தகுதி வேணும்? இங்க பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றிக்கணை பறிப்பதற்கு இவரும் ஒரு காரணம். 2021 சட்டமன்ற பொது பட்டியல் தொட்டில தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வெற்றிக்கணை பறித்து கொடுது, அது இவரும் ஒரு காரணம். 2024 நாடாளுமன்ற பொது தேர்தல் 40 வெற்றி பெறுவதற்கு இவரும் ஒரு காரணம். அப்ப தெரியுதுங்களா உங்களுக்கு? ஆகவே இங்க பாருங்க, பேச மாட்டேன்றாங்களே, என்ன காரணம் நீ கேட்டீங்களா? அவங்க வயது மூப்பு கூட காரணம் இல்லை, இப்போதான் புரியுது. எல்லாத்துக்கும் காரணம் இல்லை திமுகவினுடைய வெற்றிக்கெல்லாம் காரணம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லி சிவா போன்ற நபர்கள் எல்லாம் பேச பேச அவங்க காலங்காலமாக அவங்க திமுகவுக்கு உழைச்சி ஓடான அந்த அமைச்சருக்கு முன்னாள் நிர்வாகிகளுக்கு எப்படி இருக்கும்? எது பேசினாலும் தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி மனநிலை சொல்லட்டுங்களா? ஆடு நனைகிறது ஓனாய் அழுகிறது. அது போன்று தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சிகள் இந்த தமிழ்நாடு அரசை பார்த்து நியாயமான கேள்வி எழுப்புவதற்கு எந்த முகாந்திரம் இல்லாத காரணத்தினால் இல்லையே உடனே வரேன் நான் உடனே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து பேசுவது. நான் கேட்பது, இளைஞர்களுக்கு வழி விடுவது என்ன தவறு? அதே அந்த கட்சியினுடைய மூத்த முன்னோடி மதிப்பிற்குரிய திரு துரைமுருகன் அவர்கள் சொல்லுகிறாரு, வாழ்த்துகிறாரு. வேற என்ன உங்களுக்கு பிரச்சனை? வேற என்ன பண்ண முடியும் அவராலன்றாரு சார். அவரு அனைத்தும் பண்ண முடியும், ஆனால் நியாயம் இருப்பதனால அமைதியாக கடந்து செல்கிறார். அதாவது துரைமுருகன் மட்டும் இல்லை, பொன்முடி மட்டும் இல்லை, KN நேரு இல்லை, பெரியசாமி இல்லை, மூத்த நிர்வாகி மூத்த அமைச்சர்கள் எல்லாருமே வாழ்த்தாம இது தவறுன்னு சொன்னா அவங்க வீட்டுக்கு போயிடணும். இதுவெல்லாம் 19 மனநிலைங்க, அவங்க வீட்டுக்கு போயிடணும். அப்ப அவங்க அமைச்சரா இருக்காங்க, அவங்களுடைய இளைஞர்களுக்கு மூத்த முன்னோடிகளை வழிவிடுவது என்பது அதுதான் ஒரு ஜனநாயகம், அதுதான் ஒரு பொது பார்வை, அதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த முன்னோடிகள் செய்கிறார்கள். இதுல என்ன தவறு? இளைஞர்களுக்கு வழிவிடணும், உதயநிதி மட்டும் தான் இளைஞரா கட்சியில அப்படின்னு கேக்குறாங்க. அங்க பாருங்க, யார் மீது அதிகமாக கூடுதலாக வரவேற்பு செய்கிறோ அவரை தான் முன்னிறுத்த முடியும். இப்ப உதயநிதிக்கு அப்புறம் உதயநிதி இடத்துல நான் கேட்கிறேன், உதயநிதி இடத்துல திமுகவில் கஷ்டப்படுற யாரா இருந்தாலும் நிப்பாட்டினாலும் நிச்சயம் அந்த இலக்கு அடையும். அதோட பிரமாணமான இலக்கு யாரை விரும்புகிறார் தொண்டர்கள் அவர்கள் தானே வாய்ப்பு கொடுங்க. நீங்க தொண்டர்கள் விரும்புறது பேச்சை கேட்டா நீங்க வந்து நியமனம் பண்றீங்க. தொண்டர்கள் விரும்புறாங்களா? அண்ணா காலத்துல வந்து ஏதோ ஆய்வு பண்ண மாதிரியா சொல்றாரு. அண்ணா காலத்துல ஆய்வு பண்ணாருங்களா? அண்ணா சார் சொல்லுங்க சார், அண்ணா அறிவாலயத்துல ஆய்வு பண்ணீங்களான்னு கேக்குறாரு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இவங்க ஹேங்கரா இருக்காங்க, நம்ம பேசுறோம், பக்கத்துல பாய் அவரும் பேசுறாரு அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. இல்ல, லட்சக்கணக்கான பேர் பாக்குறாங்க. அதுதாங்க நான் உண்மையை சொல்றேன். துப்ப கூடாது. இங்க பாருங்க, அதுதான் உண்மையை சொல்றேன். இங்க பாருங்க, இந்த திமுக அரசு தலைமையில் கூடிய தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய தவறுகளை சுட்டிக்காட்டி எதிர்க்கட்சி திராணியிலே தெம்பு இல்லை. ஏனென்றால் இங்க ஒரு தவறு நடக்கவில்லை. இதையெல்லாம் நீங்கள் பேசுறதுக்கு முன் வராகாம இருந்தால் தானே முன் வருவீங்க. உடனே நீங்கள் உதயநிதி ஸ்டாலின் எப்படி துணை முதலமைச்சர் கொடுக்கலாம், எப்படி இளைஞரின் பதவி கொடுக்கலாம், உங்களுக்கு என்ன தூக்கு தொங்குறீங்களா? உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? தமிழ்நாட்டுடைய மக்கள் விரும்பியதன் காரணமாக இப்போ சரி கட்சியிலே உதயநிதி ஸ்டாலின் அவருக்கு இளைஞர் சேலை கொடுக்குறாங்க, இது ஒரு சர்வாதிகார போக்குன்னு இவர் சொல்ல வர. சரி இருக்கட்டும், வாக்கு யாருங்க போடுறாரு?
தமிழ் மக்கள் போடுறாங்க. அப்ப மக்கள் ஏற்றுக்கொண்டதன் காரணமாக தான் உதயநிதி ஸ்டாலின் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப மக்களை வரவேற்பு செய்தன அர்த்தம். அது ஏன் பேச மறுக்கிறார்? எம்எல்ஏவா வரவேற்றிருக்காங்க சார், துணை முதல்வரா வரவேற்றாங்க. இப்ப எம்எல்ஏ பாருங்க மேடம், சட்டமன்ற உறுப்பினராக இவரை நிற்கிறார்கள், நிற்க வைக்கிறார்கள். அந்த மக்கள் வாரிசார்கள் தெரியவில்லையா? அந்த தொகுதி மக்களுக்கு தெரிந்தான வாக்களிக்கிறார்கள். அப்போது மக்களை வரவேற்பு செய்தன அர்த்தம். நான் சொல்றேன், அந்த இடத்துல உதயநிதியில வேணாம், ஒரு நாய் நிப்பாட்டு தான் ஜெயிச்சிருக்கும். இந்த பாருங்க, இதெல்லாம் ஏற்புடையதா? இல்ல இதெல்லாம் ஏற்புடையதா? ஏதோ சொல்ற லட்சம் இருங்க, லட்சம் பேர் பார்க்கறாங்க, நீங்க கரெக்டா பேசுங்க. என்ன சொல்றாரு இவர் பேசுது ஏற்புடையதா? நான் உண்மையை சொல்றேன். நான் உதயநிதி ஸ்டாலின் இடத்துல வேற யாரு நிப்பாட்டி இருந்தாலும் அது வந்து திமுக கோட்டை. அது திருவல்லிக்கேணி கோட்டை. அது அந்த இடத்துல அதுவும் கூட்டணி கட்சியோட உதயநிதி ஸ்டாலின் இல்லைனாலும் வேற யாரை நிப்பாட்டி இருந்தாலும் யாரு நிறுத்தினாலும் கூட மக்கள் தெளிவான சிந்தனை உள்ளவர்களான அவர்கள் தெரியாதா? வாக்களிக்கிறார்கள். சிவாவே அந்த தொகுதியில் நின்னாலும் வெற்றி பெறுவார். நீ ஏன்டா வந்து தொடர்ந்து திமுக ஆதரவு பேசுற? இதை நான் பிளவு பத்திரம் பாருங்க. இது இப்ப ஒரு அரசியல் பண்றேன். நான் என்னங்க பாவம் பண்ண உங்களுக்கு? என்ன ஈத்து விடுறீங்க? உங்களை பிளவுபடுத்தி நான் என்னங்க பாவம் பண்ணேன்? உங்களை பிளவுபடுத்தி நான் என்ன லாபம்? என்ன டாபிக் அண்ணன் எப்படி கொண்டு போய் ஜாயின் பண்ணி வர்றாரு? நீங்க ஏதோ திமுக ஆதரவா இருக்கீங்க, திமுக அமைச்சர்கள் கிட்ட நெருக்கமான உறவோட இருக்கீங்க, முதல்வர் கிட்ட உதயநிதி ஸ்டாலின் சார் நிக்கோட தொகுதி எனக்கு வேணும். நானும் சொன்னேன், உதயநிதி ஸ்டாலின் கிட்ட நெருக்கமான உறவோட இருக்கீங்க, அதனால இத்தியாதி ஏதோ பண்ணி எப்படி பண்றீங்க. திரைப்படத்துல வந்து நடிகராக இருக்கீங்க, திரைப்படம் எடுக்கிறீங்க, இப்படி எல்லாம் பண்றீங்க. அந்த வாய்ப்புகள் பாருங்க. திரையில நடிக்கிறது தரையில நடிச்சா தவறுங்க. நான் தரையில நடிக்க தெரியாதுங்க. இல்ல ஓகே, உதயநிதி இப்ப துணை முதல்வர் ஆக போறாருன்ற அறிவிப்பு இன்னும் அதிகாரப்பூர்வமா ஏற்கனவே வந்திருக்கணுங்க. இதுவே மனவேதனை பிரச்சனைங்க. இதுவே போன வருஷம் கொடுத்துருக்கணுங்க. சரி, ஏன் முதல்வர் நல்லா தானே இருக்காரு, அப்படியே ஒரு துணை முதல்வர் கேக்குறாங்க? முதலமைச்சரும் ஆரோக்கியத்தோடு தான் இருக்கிறார், இன்னும் இருப்பார், மாற்று கருத்தில் கிடையாது. ஆனாலும் கூட பணி சுமையை குறைப்பதற்கு ஒரு துணை மந்திரி போடுறது தவறா? இல்ல டெபுட்டி முதலமைச்சர் இருங்கம்மா, மற்ற மாநிலத்தை துணை மந்திரி போட்டு இருக்கிறாங்க. இந்த கேள்வி கேட்டீங்களா? தமிழ்நாட்டிலே துணை முதலமைச்சர் இருமா வரமா, இதை வந்து அதிமுக துணை மந்திரி போட்டாங்களே, அப்ப எடப்பாடி அவருக்கு என்ன உடம்பு சரியில்லையா? அததான் சார் சொல்ல வர, இரட்டை தலைமை இருக்கும் போது துணை முதலமைச்சர் பதவி. இரட்டை தலைமை ஒத்த தலைமை 10 தலைலாம் பேசாதீங்க. துணை முதலமைச்சர் பதவி என்பது முதலமைச்சருக்கு உதவியாக அந்த அரசு பணிகளை கொஞ்சம் குறைப்பதற்காகத்தான். டென்ஷனா பேசாதீங்க, கொஞ்சம் அமைதியா பேசுங்க. நான் என்ன சொல்றேன், துணை முதல்வர் நியமனம் பண்றதில் பிரச்சனை இல்லை. இப்போ பிள்ளையை துணை முதல்வர் ஆக்குறது தான் பிரச்சனை. அது உங்களுக்கு தான் பிரச்சனை, தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்ல. முதல்வரா இருந்தா புள்ள துணை முதல்வர் ஆகணுமா? இல்லங்க, இது தமிழ்நாட்டு மக்களுக்கு பிரச்சனை இல்ல, தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சிகளுக்கு அண்ணன் போடுறது தான் பிரச்சனை. சரி, இப்ப சரி, உங்ககிட்ட ஒரு டவுட் கேக்குறேன். இளைஞர்களுக்கு வழிவிடணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. உங்க டவுட்டா இல்ல மக்கள் டவுட்டாமா? சரி, ஏன் டவுட் அதே சொல்லிடுமா? ஏன் டவுட், என்னோட சந்தேகத்தை கேக்குறேன். திமுக நியாயமா இருக்கும். சரி கேளுங்க. இளைஞர்களுக்கு திமுக வழிவிடும் சொல்றீங்க, முதல்வரோட பணி சுமையை குறைக்க துணை முதல்வர் பதவிங்கிறீங்க. நான் ஒரு இளைஞரை சொல்றேன், அவரை துணை முதல்வர் ஆக்க திமுக ஒத்துக்குமா? அன்பில் மகேஷ் பள்ளி கல்வித்துறை அமைச்சர், அவர் ஒரு சிறந்த இளைஞரா இருக்காரு, நல்ல அமைச்சரா செயல்படுறாரு. அதற்காக உதயநிதி ஸ்டாலின் இல்ல, அதற்காக மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவர் 90 வயசு சொல்ல வரீங்க. 90 வயசு அதான் இளைஞர் ஆயிடுச்சா? இளைஞருக்கு வாய்ப்பா அந்த இளைஞர்களை யாரை தேர்வு செய்ய வேண்டும்? அந்த தொண்டர்ல விரும்புவதுதான் செய்ய வேண்டும். அந்த இடத்துல ஒரு ஸ்டெப்பா உதயநிதி வந்து ஸ்டாலின் அவர்களுடைய மகன் இல்ல, ஒரு மண்ணாங்கட்டும் கிடையாது. இந்த வாரிசு அரசியலுக்கும் துணை முதலமைச்சர் பதவிக்கு 60 வயசு ஆனா கூட திமுக இளைஞர் அணி தான். 60 வயசானாலும் பாருங்க, ஒரு மனது எந்த அளவுக்கு தெம்பாக வலிமையாக இளமை துடிப்போடு யாரெல்லாம் வள வருகிறார் மக்கள் மத்தியிலே, அனைவரும் இளைஞர்கள் தான். இதுல என்ன தவறு? 40 ஆண்டுகள்ல சென்னைக்குமே ஆபத்துங்கிறாங்க. சோ அதெல்லாம் தடுக்க தமிழ்நாடு அரசு என்ன செய்ய போகுது? முன்னெச்சரிக்கை சொல்லக்கூடிய நீங்கள் சிவாகிட்ட கேட்டீங்கன்னா மேயர் இருக்காங்க பாத்துக்கோங்கன்னு. இப்படி எல்லாம் வந்ததுன்னா வயநாடு மாரி கொலை விட்டுருவீங்களா அல்லது அதை தடுக்கிறதுக்கு உண்டான மாநில அரசு என்ன திட்டம் வகுத்து வச்சிருக்குன்னு கேட்கல. உதயநிதி ஸ்டாலின் வாழ்க்கைன்னு சொன்னா அந்த நிலச்சரிவு வந்து நின்றுடுவார். பாஜகவினுடைய கண் பார்வையை அவர்களுடன் பேசி இந்த கொரோனா பெருந்தொற்றில அந்த மக்களை பாதுகாக்க முயற்சி செய்த போது வெறும் ஒரு கோகோ கொரோனா கைத்தட்டுவும் இந்த நாட்டு மக்களை முட்டாளக்க முயற்சித்தார் பாருங்களா. அந்த தோரணிலே இங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பொறிப்பிடிப்பார்கள் அப்படின்னு சொல்ல வருகிறார். அண்ணா, இப்படி வட சென்னையில புயல் வந்து 5 நாள் 6 நாள் தண்ணியை எடுக்க விடாம தேங்கிட்டு, வட சென்னையில் உயிர் பலி அதிகமாக இந்த அரசு தான் காரணம். பாதுகாத்தார்கள். இவர்களுக்கு என்ன தெரியுமா?